அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் முன் குறித்த அந்த நாளில ஆண்டவரே மணமகன் கிப்சனையும் மணமகள் ஆர்த்தி செல்சியனை இணைக்க போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இப்பொழுது நாங்கள் ஒரு குடும்பமாக புறப்பட்டு செல்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவையாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகளை பாவங்களை மேலாக்கிறவங்களை மன்னியும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே குறிப்பாக கிப்சனுடைய கரங்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை நீர் ஆசீர்வதியும். நீ சொன்னீர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உடைய சிஷ்யர்களை பார்த்து நீ சொன்னது போல இயேசுவின் நாமத்தினாலே மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து மகனை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நீ செய்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இப்பொழுது எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் ஆன நிகழ்வுகளை ஆண்டவர நிகழ்ச்சிகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும் கேட்டார் துவக்க முதல் முடிவு மட்டும் உடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. நீர்களை நடத்தி செல்லும். உடைய வழிகள் மேன்மையானவைகள், அவைகள் நாங்கள் கண்டு உமை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே இதை அப்படி செய்கிறதற்காக நமக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் மக்கள் எடுக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல வரங்களையும் எண்ணின காரியம் யாவும் மோகிக்க, எண்ணின காரியம் யாவும் மோகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தே சுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார்.
பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்னென்றைக்கும் காப்பார் என்பதே. கிருபை நிறைந்த எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த பகல் கால வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, திரு சாந்தா சிங் ஐயா அவர்களுக்காக, திருமதி ரோஸ்லெட் அவர்களுக்காக, ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து பிள்ளை செல்வங்களை கொடுத்து, தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்வுல ஆண்டவரே சுப நிகழ்ச்சிகளை காணும்படி கர்த்தர் உதவி செய்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே அந்த மணமகன் கிப்சன் அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்களிலே மகனுடைய திருமணத்திற்கென்று அந்த பெற்றோர்கள் ஜெபத்தோடு எடுத்த எல்லா ஆயத்த பணிகளிலும் கர்த்தருடைய வழிநடத்தல் நிறைவாய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் அன்பு மணமகன் மணக்கோலம் பூண்டவராய் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துல அந்த பரிசுத்த மேவிவாக ஆராதனை மூலமாக தன்னுடைய வருங்கால ஆண்டவரே துணைவியை சேர்த்துக் கொள்வதற்காக இங்கிருந்து ஆண்டவரே அவருடைய பாட்டி தாத்தாமார்கள், இன்னும் ஆண்டவரே உறவினர்கள், நண்பர்கள், விசுவாச மக்கள் யாவரும் இணைந்து புறப்பட்டு செல்லுகிற பிரயாணங்களில கர்த்தருடைய வழிநடத்தல் நிறைவாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்திலே அன்பு பிள்ளைகள் ஒருவருக்கொரு சொல்லிக் கொள்ளுகிற அந்த உடன்படிக்கையில வாழ்நாள் முழுவதும் உறுதியாய் நிலைத்து நிற்கவும், உம்முடைய திருநாமத்திற்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழவும், கர்த்தர் பிள்ளைகளுடைய இல்லற வாழ்வை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரே எங்களுடைய சந்ததிகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் இருக்கும்படி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம், தலைமுறைகளின் தெய்வம், ஆண்டவரே எங்களுடைய தலைமுறைகளின் தெய்வமாக இருந்து தொடர்ந்து நீர் ஆளுகை செய்து நடத்திட வேண்டும் என நாங்கள் நேர்த்தியாக செவ்வையாக நடைபெற கர்த்தர் உதவி செய்தள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையாவுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும், குறிப்பாக மணக்கோலம் பூண்டவராய் இங்கிருந்து தன்னுடைய திருமணத்திற்காய் கடந்து செல்லுகிற அன்பு மணமகனோடு கூட அவருடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், இந்த இடத்தில் வந்திருக்கிற இனஜன பந்துக்கள் அனைவரோடு கூட தங்கிதாக இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல
திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமேன். திருமண வாழ்வில் கடவுளுடைய சன்னிதானத்திலே பரிசுத்த மெய்வாக ஆராதனையின் வழியாக இணைக்கப்பட இருக்கின்ற அன்பு மணமகன் மணமகளுக்காக நன்றி செலுத்துவோம். திரு சாந்தா சிங் தங்கராஜ், திருமதி ரோஸ்லெட் உடைய அன்பு மகன் கிப்சன் சிங்குக்காகவும், அருமையான திரு ஜேக்கப் வில்சன், ஐரின் ரமணிபாய் உடைய அன்பு மகள் ஆர்த்தி செல்சியாவுக்காக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய சமூகத்திலே இணைக்கப்பட இருக்கின்ற இந்த திருமண ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை தந்து ஆசீர்வதிக்கிறவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் முன்னின்று பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு உலாவுகிறவரே, குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட இருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருமண ஆராதனையை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆயர்களாக, அருமையான குடும்பங்களாக உம்முடைய சமூகத்தில் குழுமி நிற்கின்றோம். இவ்வாராதனை முழுவதும் நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உடைய கரங்களிலே உள்ள பாட்டுத்தாளிலே முதல் பாடல், ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். மணமக்கள் நின்று கொண்டிருக்க சபையார் யாவரும் உட்காரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, கிப்சன் சிங் ஆகிய மணமகனையும் ஆர்த்தி செல்சி ஆகிய மணமகளையும் இந்த திருமணத்தில் இணைப்பதற்காக தேவ முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை தேவனால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிட்டிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்கிறதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்படி இருக்க தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம்.
கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் திருமணம் நியமிக்கப்பட்டுள்ளது. தேவன் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் திருமணம் வகுக்கப்பட்டுள்ளது. குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து தேவனுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் இரட்சிப்பிலும் வளரவும் திருமணம் அடிப்படையாக உள்ளது. இவ்விதமாக திருமணம் மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்களும் உறுதியான அடிப்படையிலே நிற்கவும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை. கிப்சன் சிங், ஆர்த்தி செல்ஷியா ஆகிய இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. கிப்சன் சிங், ஆர்த்தி செல்ஷியா ஆகிய நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க தேவன் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். சம்மதமா? முழங்கால் பிடிப்போம். ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். கிப்சன் சிங், ஆர்த்தி செல்ஷியா ஆகிய இவ்விருவரையும் உமது தீர்மானத்தின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்மின் திருமணம் ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆர்த்தி செல்ஷியா ஆகிய இவரை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஆம், பற்றி கொள்வேன். ஆர்த்தி செல்ஷியா ஆகிய நீங்கள் கிப்சன் சிங் ஆகிய இவரை உங்கள் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீர்களா? பற்றி கொள்வேன். இந்த பெண்ணை திருமணத்துக்காக கொடுக்கிறவர்கள் யார்? 2 பேருடைய பெற்றோர்களும் முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் கிப்சன் சிங் ஆகிய நான், ஆர்த்தி செல்ஷியா ஆகிய உம்மை ஆர்த்தி செல்ஷியா ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் இறுதி வரை தேவனுடைய தூய நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் பார்த்து சொல்லுங்க. வாக்கு கொடுக்கிறேன். அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆர்த்தி செல்ஷியா ஆகிய நான், கிப்சன் சிங் ஆகிய உம்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் இறுதி வரை தேவனுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் பார்த்து சொல்லுங்க. வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை தேவன் கேட்டால் நாமும் கேட்டோம். நாம் யாவரும் ஜெப நிலையிலே புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் என்ற பாடலை பாடும்.
ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கலை தளிக்கும் கிப்சன் சிங்கும் இது அணிந்து கொள்ளும் ஆர்த்தியும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை மேன்மைப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிப்சன் சிங், ஆர்த்தி செல்ஷி ஆகிய இவருவரும் தேவனுக்கு முன்பதாகவும் திருச்சபைக்கு முன்பதாகவும் ஒருவருக்கொருவர் கையை பிடித்து வாக்கு கொடுத்து தெரிவித்தபடியால் இவர்கள் தேவனுடைய நியமப்படியும் நம் நாட்டின் சட்டப்படியும் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆகையால் தேவன் நினைத்தவர்களை மனிதர்கள் என்றும் பிரிக்காதிருப்பார்களாக. ஜெபம் செய்ய கடவோம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற கிப்சன் சிங், ஆர்த்தி செல்ஷியா என்னும் இவர்கள் மீது உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய ஆண்டவர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி
நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அவர்கள் இருவரும் கைகளை கூப்பி ஸ்தோத்திரம் சொல்லும் போதே நீங்கள் எல்லாம் கைகளை தட்டுவீர்கள் என்று எதிர்பார்த்தோம். ஒரு முறை கூட கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இந்த பரிசுத்த மெய்வாக ஆராதனையிலே வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22வது வசனத்திலிருந்து 33வது திருவசனம் முடிய வாசிக்க கவனமாய் கேட்போம். மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகின்றேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். கர்த்ததாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்ப வாழ்விலே தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அருமையான பெற்றோர்கள், குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், திருச்சபை மக்களுக்கு முன்பாக இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஈசிஐ நல்மேய்ப்பர் ஆலயம் அவைநகர் திருச்சபையின் வழியாக உங்களுக்கு முதல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்விலே எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைப்பாராக. இந்த விசேஷமான திருமண ஆராதனையில் அருமையான மணமக்களுக்கும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய திருவார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். குறிப்பாக இந்த திருமண ஆராதனையில் அருமையான ஆயர்களாக, பேராய கமிஷரிகளாக, இத்திருச்சபையினுடைய மூத்த ஆயர், நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராய கமிஷரி ரெவரன் சசி ஐயா அவர்களும், கீழ்ப்பாக்கம் ஏரியாவினுடைய ஏரியா இயக்குனர் ரெவரன் தீமதி கிருபாகரன் ஐயா அவர்களும், அருமையான கீழ்ப்பாக்கம் திருச்சபையினுடைய ஆயர் ரெவரன் டத்திஸ் ஐயா அவர்களும், அருமையான மணமகளுடைய போதகர் ரெவரன் வில்ஃபர்ட் அவர்களும்,
ஆயர்களுமாக பங்கு பெற்று இந்த திருமணத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நடத்தும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இப்பொழுதும் குறிப்பாக ஒரு விசேஷமான செய்தியை நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராய கமிஷனரி ரெவரண்ட் டாக்டர் துரைசாமி ஐயா அவர்கள் கொண்டு வருவார்கள். நம்ம எல்லா கரங்களை தட்டி ஐயா அவர்களை வரவேற்போம். மணமக்களுக்கும் நமக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இன்றைக்கு திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அருமையான கிப்சன் மற்றும் செல்சியா 2 பேரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் இல்லற வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையான ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஒரு இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவர் தாமே உங்கள் இருவருக்கும் கிருபை செய்வாராக. விசேஷமாக அருமையான தம்பி கிப்சன் அநேக ஆண்டுகளாக அவைநகர் திருச்சபையிலே 5 ஆண்டு காலம் ஊழியங்களை செய்தபோது மிக உறுதுணையாக, போதகர்களுக்கு உறுதுணையாக, திருச்சபையினுடைய ஊழியங்களில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற அருமையான ஒரு தம்பி. ஆகவே அருமையான செல்சியாவும் கிப்சனும் இணைந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிப்சனுடைய பெற்றோர், அருமையான செல்சியாவுடைய பெற்றோர் 2 பேருமே ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆண்டவருக்கு பயந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற நீங்கள் இருவரும் சேர்ந்து இன்னொரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு குடும்பத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்ப வேண்டும். ஆலயத்திற்குள்ளே வருகின்ற போது 2 பேரும் ஒரு பேச்சுலராக, ஒரு ஸ்பின்ஸ்டராக வந்து ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்தீங்க. இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிப்சன் வந்து ஒரு ஹஸ்பண்டாக மாறி இருக்கிறாரு. உள்ளே வரும்போது ஒரு பேச்சுலராக வந்த தம்பி இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்டாக ஆலயத்தை விட்டு வெளியில் போக போகிறோம். அதே போல் செல்சியாவையும் ஆண்டவர் ஒரு மனைவியாக, இந்த இடத்துல கிப்சனுக்கு ஒரு மனைவியாக, அதே போல் கிப்சன் செல்சியாவுக்கு ஒரு கணவராக இந்த நாளில் ஆண்டவர்கள் 2 பேரையும் இணைத்திருக்கின்றார். இந்த இல்லற வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்ப வேண்டும். எப்படி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறதோ, அதே போல் இன்றைக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கிற நீங்கள் 2 பேரும் இந்த இல்லற வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்ப. யூ நீட் டு பில்ட் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து ஆண்டவர் ஏற்ற துணையை உருவாக்கினார். ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் கிப்சனுக்கு ஏற்ற துணை செல்சியா, செல்சியாவுக்கு ஏற்ற துணை கிப்சன். ஆகவே ஆண்டவர் தமது அனாதி தீர்மானத்தின்படி இன்றைக்கு இந்த ஆலயத்திலிருந்து உங்களை கணவன் மனைவியாக ஆண்டவர் இணைத்திருக்கின்றார். எதற்காக? ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு பயந்த ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நீங்கள் இருவரும் இணைந்து கட்டி எழுப்பி உங்களுடைய பெற்றோருக்கு, குடும்பத்தின் மக்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டுமாகவே இந்த திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு என்ன தேவை என்று சொல்லி ஒரு 3-4 காரியங்களை வேகமாக நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றிலிருந்து நீங்கள் கட்டுகின்ற இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன காரியங்கள் தேவை என்று சொல்லி எளிதாக நினைவில் வைக்கும்படி ஒரு 4C சி ஆல்பபெட் C, ஒரு 4C உங்களுக்கு வேகமாக நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக, உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு முதலாவது உங்களுக்கு தேவை கிரைஸ்ட் த கவுன்சிலர். உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய திருமணத்திற்கான அடிப்படை. இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து உங்கள் இல்லற வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக ஆண்டவர் இணைத்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் 2 பேர் தனியாக இருந்தல்ல, ஆண்டவரும் கூட இருந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்று, ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்று இல்லற வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்ப வேண்டும். ஆகவே முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம் கிரைஸ்ட். இயேசுவை சார்ந்து இல்லற வாழ்க்கை என்ன செய்ய வேண்டுமாம்? கட்டி எழுப்ப வேண்டும். கிரைஸ்ட் should be the center of your marriage. உங்களுடைய திருமணத்தினுடைய அடித்தளமாக இயேசு காணப்பட வேண்டும். பெற்றோர்கள் ஆலோசனை தரலாம், நண்பர்கள் ஆலோசனைகள் தரலாம், உறவுகள் ஆலோசனைகள் தரலாம். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய முக்கியமான ஆலோசனை கடவுளிடமிருந்து, ஆண்டவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்கின்ற போது அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும். எப்படி கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஆண்டவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபிப்பதின் மூலமாக,
வேதம் வாசிப்பதின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதுக்கு முன்னால் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள், டெசிஷன்ஸ் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். கிப்சன் எடுத்த ஒவ்வொரு டெசிஷனும் உன்னை குறித்து என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். செல்சியா எடுத்த ஒவ்வொரு டெசிஷனும் தனிப்பட்ட உன் வாழ்க்கையை சார்ந்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க போகிற சின்ன டெசிஷனாக இருக்கலாம், பெரிய டெசிஷனாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை கடவுளிடமிருந்து பெற்று உங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுக்கிற போது உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கானா ஒரு திருமணத்தில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் திராட்சரசம் குறைவு பெற்ற போது இயேசுவிடத்தில் என்ன செய்கிறார்கள், தெரிவிக்கிறார்கள். ஒரு குறைவு ஏற்பட்ட போது அந்த குறைவை தெரிவிப்பது இயேசுவிடத்தில். உங்கள் இல்லற வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் தருவார். ஒருவேளை குறைவுகள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது, மன வருத்தங்கள் வருகிற போது நீங்கள் தெரிவிக்க வேண்டியது உங்கள் பெற்றோரிடத்தில் அல்ல, கடவுளிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் குறைவுகள் என்ன செய்ய வேண்டும், தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் குறைவுகளை தெரிவிக்கிற போது அவர் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருந்து உங்கள் குறைவுகளை நிறைவு செய்து உங்களை மகிழ்ச்சியோடு செய்வர் வாழ பண்ணுவாராகவே. முதலாவது அருமையான கிப்சன் மற்றும் செல்சியா இருவரும் உங்கள் மனதில் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், உங்களுடைய இல்லற வாழ்க்கையின் அடித்தளம் கிரைஸ்ட், இயேசுவை மையமாக வைத்து இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய இல்லற வாழ்க்கையினுடைய இரண்டாவது அடித்தளம் எதுவென்று பார்க்கின்ற போது கன்சர்ன் ஃபார் ஒன் அனதர். முதலாவது கிரைஸ்ட் த கவுன்சிலர், இரண்டாவது கன்சர்ன் ஃபார் ஒன் அனதர். உங்க ரெண்டு பேரும் ஒருவர் மீது ஒருவர் இருக்கிற அக்கறையில் என்ன செய்ய வேண்டும், வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும். கிப்சனுக்கு செல்சியா மீது ஒரு பெரிய ஒரு அக்கறை என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். செல்சியாவுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கனவுகளை குறித்து, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு கனவுகள் இருக்கும். என்ன சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் என்னவாக வர வேண்டும் என்கின்ற பல கனவுகள் இருக்குமே. அந்த கனவுகளை நினைவாக்குவதற்காக ரெண்டு பேரும் ஒருவர் மீது என்ன செய்ய வேண்டும், அக்கறை கொள்ள வேண்டும். எனக்கு என்ன செல்சியா வேணும்னா அவளுக்கு என்ன வேணும் அவள் பார்த்துக்கிட்டுன்னு சொல்வதாக அல்ல, கிப்சன் என்ன வேணும் அவர் பார்த்து முன்னேறி கொண்டு வேண்டும் என்று சொல்வதல்ல. ரெண்டு பேரும் ஒருவர் மீது என்ன செய்ய வேண்டும், அக்கறை கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம், முதலாவது செல்சியா மீது காண்பிக்கிற அக்கறை கிப்சனுடைய அக்கறையாக இருக்க வேண்டும். கிப்சனுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்ற போது அந்த இடத்துல முதலாவது அக்கறை யார் காமிக்கணும், செல்சியா. யூ ஷுட் ஷோ யுவர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் கிப்சன். ஆகவே ரெண்டு பேரும் இந்த இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவது எப்படி என்று பார்க்கின்ற போது யூ நீட் டு பில்ட் யுவர் ஃபேமிலி லைஃப் பை ஷோயிங் யுவர் கன்சர்ன் ஃபார் ஒன் அனதர். முதலாவது அடித்தளம் கிரைஸ்ட், இரண்டாவது அடித்தளம் கன்சர்ன் தட் யூ ஷோ ஃபார் ஒன் அனதர். மூன்றாவதாக பார்க்கின்ற போது உங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான மூன்றாவது அடித்தளம் கம்யூனிகேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கம்யூனிகேஷன். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இந்த கம்யூனிகேஷன் ஒரு கேப் விழுகிற பொழுது இல்லற வாழ்க்கையை சரியாக என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியவில்லை. உங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் எதுவாக இருந்தாலும் சரி கிப்சன் செல்சியாவத்தில் என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் செல்சியாவும் எந்த காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையை குறித்ததாக இருக்கட்டும், தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மறைக்காமல் யூ நீட் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். என்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு இந்த கம்யூனிகேஷன்ல ஒரு கேப் வருகிறதோ, என்றைக்கு ஒரு காரியத்தை மறைக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு அந்த இல்லற வாழ்க்கை கட்டி எழுப்பதற்கு ஒரு தடையாக மாறிவிடும். உங்கள் இல்லற வாழ்க்கையை நீங்கள் அழகாக கட்டி எழுப்ப வேண்டுமே என்றால், அநேக மக்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கிப்சனுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அநேகர் உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டுமே என்றால் யூ நீட் டு டெவலப் வெரி குட் கம்யூனிகேஷன். ரெண்டு பேரும் நல்ல மனம் விட்டு என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். எதையும் மறைத்து கொள்ளாமல், எதையும் ஒளித்து வைக்காமல், எல்லாவற்றையும் நேரடியாக யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் இன் டாக்கிங் டு ஒன் அனதர். வேதத்தில் அநேக வசனங்களை பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் கோபம் கொண்டாலும், ஒரு மன வருத்தம் வந்தாலும், சூரியன் அஸ்தமிக்கு முன்பு என்ன செய்ய, எல்லாத்தையும் என்ன செய்யணும், மறந்து விட வேண்டும். யூ நீட் டு பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஃபர்கிவ் த அதர் பர்சன். ஒருவேளை ஏதோ ஒரு மன வருத்தம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன ஒரு கவலை, ஏதோ ஒரு கோபம் வந்துருச்சு, யார் ஃபர்ஸ்ட் மன்னிப்பா என்கின்ற அந்த ஒரு ஈகோ உள்ளத்தில் இல்லாம என்ன செய்ய வேண்டுமா, முதலாவது யூ நீட் டு பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஃபர்கிவ். செல்சியா கிப்சன் ரெண்டு பேரும் நினைக்க வேண்டிய காரியம், எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன்னிக்க வேண்டி இருக்குமே என்றால் நான் முதலாவது மன்னிப்பேன். ஏனென்றால் யார் மன்னிப்பதற்கு முதலில் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அந்த குடும்பத்தை அதிகமாக மதிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் கொடுத்த இந்த இல்லற வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை
நீங்கள் அழகாக கட்டி எழுப்புவதற்கு உறுதுணையாக இருக்க போவது உங்களுடைய கம்யூனிகேஷன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து பேசி தீர்மானித்து நீங்கள் காரியங்களை முடிவு செய்ய வேண்டுமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். 4ஆவதாம் இறுதியுமாக உங்கள் இல்லற வாழ்க்கையினுடைய அடித்தளம் எது தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் செய்த கவனன்ட், இன்றைக்கு நீங்கள் செய்த உடன்படிக்கை. 2 பேரும் கையை பிடித்து மாங்கல்யத்தை அணிவித்து என்ன செய்திருக்கிறீர்கள்? வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு கவனன்ட், இது கடவுளுக்கு முன்பதாக தேவனுடைய சன்னிதானத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்கின்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இது வெறும் பெற்றோர் முன்பதாக அல்ல, உங்களுடைய உறவுகள் முன்பதாக அல்ல, ஊழியக்காரர்கள் முன்பதாக அல்ல, தேவனுக்கு முன்பதாக நீங்கள் கொடுத்த ஒரு உடன்படிக்கை. கடவுளுக்கு முன் நீங்கள் செய்திருக்கிற ஒரு கவனன்ட். இந்த கவனன்ட் நீங்கள் வாழ்க்கையின் கடைசி வரை விட்டுவிடாமல் உறுதியாக நிலைத்திருக்கிற போது உங்கள் இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு எது உதவி செய்கிறது? இன்றைக்கு நீங்கள் கொடுத்த இந்த உடன்படிக்கை, ஒருவருக்கொருவர் கொடுத்த இந்த வாக்கு, த கவனன்ட், அது நீங்கள் நிலைத்திருக்கின்ற போது நம்முடைய இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு உதவி செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பாக அருமையான கிப்சன் மற்றும் செல்சியா, உங்கள் இல்லற வாழ்க்கையை ஆண்டவர் கட்டியிருக்கின்றார். இந்த வாழ்க்கை அழகாக கட்டி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும் அழகாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு இந்த 4C மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது கிரைஸ்ட், 2வது கன்சர்ன் ஃபார் ஒன் அனதர், 3வது கம்யூனிகேட்டிங் ஈச் அதர், அண்ட் 4வதாக கவனன்ட் கீப்பிங். ஆண்டவரிடத்தில் செய்த உடன்படிக்கையை நீங்கள் கைக்கொள்ளுகின்ற போது நிச்சயமாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான கிப்சன் மற்றும் செல்சியாவுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற திருமணமான அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய இல்லற வாழ்க்கை அழகாக கட்டப்பட வேண்டுமே என்றால் கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒருவர் மீது ஒருவர் அக்கறை காண்பித்து ஒருவரோடு மனம் விட்டு பேசி திருமண ஒப்பந்தத்தை கடைசி வரை நாம் நிலைத்திருக்கிற போது, காத்து கொள்ளுகிற போது ஒரு அழகான ஒரு இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கிப்சன் மற்றும் செல்சியா இணைந்து நீங்கள் கட்டி எழுப்பி உங்கள் குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்பத்தை கட்டி எழுப்ப இந்த அடித்தளத்தை மையமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் அட நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் இந்த மணமக்களுக்காகவும் நாம் ஒவ்வொருவருக்குமான ஆண்டவருடைய வார்த்தை, மகிமையுள்ள வல்லமையுள்ள வார்த்தையை கேட்டோ நம்முடைய பேராய கமிஷனரை அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நமது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடலாக பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவார், இந்த பாடல் பாடுகிற பொழுதும் இந்த பாடல் முடிந்தவுடனே பலிப்பீடத்தில் ஏறெடுக்க வேண்டிய ஜபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். நம்முடைய இந்த பாட்டு புத்தகத்திலே உள்ள 8வது மற்றும் 9வது பக்கத்தில் இருக்கின்றதான விசேஷித்த ஜபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். இப்பொழுதும் பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியம்.
நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவைகளே. ஆமேன். கர்த்தாவே, உமது அடியானையும் உமது அடியாளையும் ரட்சியோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவர்களுக்கு சகாயத்தை அனுப்போம். இவர்களுக்கு பலத்த அரணாயிரோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம். திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்துக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் முதடியார்களான கிப்சன் சிங், ஆர்த்தி செல்சியா ஆகியவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாயிருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களுக்கும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்பிற்கு சாட்சியாயிருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஈவாள் மனுக்குலத்தை விருத்தியடைய செய்கிற பரமபிதாவே, நமது அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக. அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கராய் வளர்வதைக் கண்டு களி கூறும் அளவும் தேவ அன்பு அபிமானமும் உள்ளோராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் ஆசீர்வாதத்தை தள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நித்திய தேவனே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் வழியிலும் உமது கற்பனையில் கிடைத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தில் நாங்கள் சரீரத்தாலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். ஆண்டு ரட்சகரமான இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள பொருந்திய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்போதும் எப்போதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் மணமக்கள் தேச சட்டப்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்வார்கள். இத்தருணத்திலே அருமையான பாடகர் குழுவினர் மணமக்களை வாழ்த்தி பாடல்களை பாடி மகிமைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Oh
கிருபையின் தகப்பனே, இந்த நேரத்திலும் அருமையான பிள்ளைகள் கிப்சன் மற்றும் செல்சியாவுடைய திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். கடவுளுடைய சன்னிதானத்தில் உமது பிள்ளைகள் கணவன் மனைவியாக இணைக்கப்படும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். தொடர்ந்து இவளுடைய இல்லற வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுக்கு மகிமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஊழியர்கள் முன்பதாக, குடும்ப உறவுகள் முன்பதாக, திருச்சபை மக்கள் முன்பதாக ஒரு பிள்ளைகள் கொடுத்திருக்கின்ற வாக்குகளை தங்கள் வாழ்க்கையின் கடைசி மட்டும் காப்பாற்றி ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவனின் கிருபை செய்யும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நடைபெறுகின்ற வரவேற்பு நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். கடவுளுடைய பிரசன்னம் கூட இருந்து வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி நாம் ஜெபிக்கிறோம். இந்த திருமண ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். தொடர்ந்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தோட உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காகிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். இப்போதும் ஆயர்கள் பேராய கமிஷனரிகளுக்கு முன்பாக நம்முடைய மணமக்கள் வந்து புகைப்படம் எடுத்த பிறகு அவர்கள் இருவரும் கைகளை கோர்த்தவாறு ஆலயத்திலிருந்து அவர்கள் கடந்து செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து சபையார் குடும்பங்கள்